ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான மொபைல், அதாவது ஒரு 4 மொபைல் வந்திருக்கு. இன்னொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டே வரல. இது இப்போ தான் கஸ்டமர் போட்டு விட்ருக்காரு. சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 20 அல்ட்ராவுக்கு வந்து இன்னும் விலை வரல. கஸ்டமர் யாருன்னு தெரியல, இப்போ கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அவர் கால் பண்ணார்னா இதோட ரேட் என்னன்றதை நான் சொல்கிறேன், சரியா? இது ஒன்று இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. இதுக்கு சார்ஜர்லாம் இருக்குது போல இருக்குது. அது காட்டுப்பா அப்படியே பாக்ஸோட. சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா 5G மொபைலு, 12 GB ரேமு, 256 GB மொபைல். உண்மையிலேயே செம்மையாக இருக்குது, தகன்னு இருக்குது. ஸோ ரேட்டு தெரிஞ்சால் இப்போ இந்நேரம் வீடியோ போட்டு வேலையை முடிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு தெரியாதனால வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கேட்டு சொல்லிடுறேன். 12 GB ரேம், 256 GB பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இப்போ வந்து அடுத்தது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம், சாம்சங் கேலக்ஸியில் S22 அல்ட்ரா. இது வந்து கிளாஸ் மட்டும்தான் புரோக்கனு, 31,000 ரூபா போட்டிருக்காரு. 256 GB. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா, 52,000 ரூபா போட்டிருக்காப்புல, பச்சை கலரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து 12,256. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு அர்ஜென்ட்டுக்காக போடுற மொபைல். இதெல்லாம் 12,256 ஜிபியை வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 65 ரூபா 63 ரூபா விற்கிறாங்க. பஜாரில் வந்து 63 ரூபா ரேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தகன்னு இருக்குது. ஒரு சின்ன இஷ்யூ கூட இல்லை. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கூட முடிஞ்சிச்சு. இப்போ தான் லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு. 1 மந்த்து தான் ஆகுது முடிஞ்சு. கரெக்டாக 1 மந்த் ஆயிருக்கு. அடிஷ்னல் வாரண்டி வேறு போட்டிருக்காங்கன்னு சொன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் வாரண்டின்றது அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட இதில் தான் இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இது வந்து S23 அல்ட்ரா 12 GB ரேம், 256 GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்குற விலை 52,000 ரூபா, சரியா? 52,000 ரூபா, 31,000 ரூபா. இதுக்கு ரேட்டே தெரில, சரியா? இதுக்கு ரேட்டு தெரில, இது வெயிட்டிங்கில் இருக்குது. S20 இது வந்து நோட் 20 அல்ட்ரா, சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா. ஸோ எல்லாமே ஆவரேஜாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரே கெட்டப்பில் தான் இருக்கும், ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டே இருக்காது. ஸோ ரேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் மாடல் மாற்றி ரேட்டை ஏற்றி போடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து எல்லாமே செகண்ட்ஸ் தான். இப்போ இதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது S24 அல்ட்ராவா வந்துருச்சுல்ல, அது S24 அல்ட்ராவும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வாட்ச் ஒன்று போட்டு விட்ருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே 44mm பெரிய வாட்ச் இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து இது என்னப்பா சொன்னார், சீரீஸ் 4 இது 7,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்ல. உண்மையிலேயே நல்லா இருக்குது. பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்கு பாரு. பேட்டரி ஹெல்த்து தான் மெயின் இதில். உனக்கு பார்க்க தெரியுமா, தெரியாதா? அதே பேட்டரி ஹெல்த்துன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷனு. ஸோ நம்ம பேட்டரி ஹெல்த்தை நம்ம செக் பண்ணோன்னா அதோட லைஃப் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. பேட்டரி வந்து 73% இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ருபீஸு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாட்சே இல்லை. ஆப்பிள் வாட்ச்சு வந்து 7,000க்குலாம் நீங்கள் வாங்கவே முடியாது. 4லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். கண்டிஷன் நல்லா இருக்கிறனால நான் சொல்கிறேன். நல்லா இல்லைன்னா நானே சொல்லிடுவேன். கண்டிஷன் நல்லா இருக்குது. 7,000 ரூபா இது. அதே மாதிரி OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ வந்து அதிகமாக எதிர்பார்க்குறது எதுக்காகனா, உங்களுக்கு வந்து அந்த பாப்அப் கேமரா, ஒன்று எட்ஜு, ஒரு முட்டை மாதிரியான ஒரு எட்ஜு வரும் இதில். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து விரும்புவாங்க. இதில் லைட்டாக பேக்ரவுண்ட் இஷ்யூ இருக்குது. அதனால தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டத்துக்கு இறக்கிட்டாப்புல. 7,000 ரூபா போட்டிருக்காப்புல. 7,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அதாவது எட்ஜு ஸ்க்ரீன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எந்த மொபைலுமே அமையாது, இந்த மொபைலில் தவிர்த்து. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னொரு மாடல் 7 ப்ரோக்கு அப்புறம் இன்னொரு மாடல் வந்துச்சு. அது கூட இந்த அளவுக்கு வராது. 7 ப்ரோ தான் பக்காவாக இருக்கும். ஸோ OnePlusல 7 ப்ரோ என்ன ஜிபி 8,256
ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா M4 M3 ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா போக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது, நம்மளால் கணிக்க முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M4 ப்ரோ, போக்கோ M4 ப்ரோ 5G மொபைலு, 8GB ரேமு, 128GB. இது மொபைல் கண்டிஷன் செம்மையாக இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனும் தெளிவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500.